Hello guys, welcome back. This is NEET UG examination physics question paper solving. Question paper code number 13. Exam நடந்த தேதி 3 மே 2026. ரீசெண்டாக நடந்த NEET 2026 அந்த கொஸ்டின் தான் we are going to decode. இன்னும் JEE கொஸ்டின்ஸே நிறைய பெண்டிங்கில் இருக்குது. பட் இருந்தாலும் நீட் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கறது. யூஸ்வலாக வருஷம் நம்ம சால்வ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சரி, அந்த ஸ்ட்ரோக்கோட அந்த ஹீட்டோட நம்ம சால்வ் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் சால்விங் திஸ். உங்களோட ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொஸ்டின் நம்பர் 13 எழுதிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் ஃபிசிக்ஸ். ஃபஸ்ட்டு 45 கொஸ்டின், தட் இஸ் வாட் வி ஆர் கோனா சால்வ். இந்நேரம் எல்லா அனலிசிஸும் வந்திருக்கும். பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னோட அனலிசிஸ் என்னென்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். யூ கேன் பெட்டர் வாட்ச். கண்டிப்பாக அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். ஸோ சாப்டர் வைஸ் டீகோடிங் யூஸ்வலாக நம்ம பண்ணக்கூடியது வழக்கம். ஸோ யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன், 1 டைமென்ஷன், 2 டைமென்ஷன், லாஸ் ஆஃப் மோஷன், ஒர்க்கு, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, கிராவிட்டி, சாலிட், ஃப்ளூயிட், ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ், ஆசிலேஷன், வேவ்ஸ். மொத்தம் நமக்கு 19 கொஸ்டின் 11th கேட்கப்பட்டிருக்கு. பொதுவாக ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ் அதிகமாகும். போன வட்டம் சாலிட்ஸ் அண்ட் ஃப்ளூயிட்ஸ் அதிகமாக கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு. ஸோ எப்பப்போயெல்லாம் 11th கொஸ்டின்ஸ் அதிகமாகுதோ அப்போது கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியாகும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் சொல்கிற மாதிரி. எப்பப்போல்லாம் 12th கொஸ்டின்ஸ் அதிகமாகுதோ லைக்வைஸ் கட் ஆஃப் அப்போது அதிகமாகும். ஸோ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அதனால் இந்த தடவை கிளாஸ் 12 கிட்டத்தட்ட 26 கொஸ்டின், கிளாஸ் 11 19 கொஸ்டின்ஸ் மட்டுமே கேட்கப்பட்டிருக்கு. ஒன்றும் பெருசாக வித்தியாசம் இல்லை அப்படின்னாலும் டெஃபினட்டாக த கட் ஆஃப் வில் ரைஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் 3, கரண்ட் எலக்ட்ரிசிட்டி 3, மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் 4, மேக்னட்டிசமில் இந்த தடவை எதுவும் கேள்வி இல்லை. இஎம்ஐ ஏசி 2, ரே ஆப்டிக்ஸ் 2, வேவ் ஆப்டிக்ஸ், டியூவல் நேச்சர், ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியை, செமிகண்டக்டர். ஸோ அதில் தான் கிட்டத்தட்ட நமக்கு மொத்தம் 26 கொஸ்டின்ஸ் கேட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். நாம் இந்த அனாலிசிஸ் மட்டும் பண்ணுறதில்ல, இன்னொரு விஷயமும் பண்ணுவோம். அது என்னென்னா கொஸ்டின் டைப் என்னென்ன மாதிரியான இருந்துச்சு அப்படின்னு. ஒன் லைனர். ஸோ ஒரு கொஸ்டின் which is equal to dash அப்படின்னு 4 ஆப்ஷன். அந்த 4 ஆப்ஷனில் 1 மட்டும் சூஸ் பண்ணுற மாதிரியான ஒன் லைனர். ஒன்று தான், அதுவும் ரே ஆப்டிக்ஸில் கேட்கப்பட்டிருக்கு. ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின், ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2, இதில் எது கரெக்டு எது ராங் அப்படிங்கிற மாதிரி. 19வது கொஸ்டின் ஆட்டம்ஸ்லேயும், 20வது கொஸ்டின் வேவ் ஆப்டிக்ஸ், 24வது கொஸ்டின் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், 25வது கொஸ்டின் செமிகண்டக்டர். கிட்டத்தட்ட 4 கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு. மேட்ச் த ஃபாலோயிங்கில் டூவல் நேச்சரில் ஒரு கொஸ்டின், சாலிடில் ஒரு கொஸ்டின், அகெயின் டூவல் நேச்சரில் இன்னொரு கொஸ்டின். மொத்தம் 3 கொஸ்டின் பேஸ்ட் ஆன் மேட்ச் த ஃபாலோயிங். அனலிட்டிக்கல் பியூராக ஃபார்முலா அப்ளிகேஷன் எவாலுவேஷன் இதை பேஸ் பண்ண கொஸ்டின் 33. கிராஃப் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் 1, ஃபஸ்ட்டு கொஸ்டினே அதான். மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் 15வது கொஸ்டின். செமிகண்டக்டர் 32வது கொஸ்டின். யூஸ்வலாக செமிகண்டக்டரில் கிராஃப் பேஸ்டு கொஸ்டின்ங்கிறதே ரேர் தான். இன்னொரு விஷயம் ஆச்சரியமாக இருந்துச்சு, இந்த தடவை லாஜிக் கேட் கொஸ்டின்ஸ் இல்லை. ஏன்னா போன வட்டம் 2 கொஸ்டின் இருந்துச்சு, இந்த வருஷம் லாஜிக் கேட் கொஸ்டினே இல்லை. டயோட பேஸ் பண்ணி கேட்டாங்க. 1 டைமென்ஷனில் 40வது கொஸ்டின். கிட்டத்தட்ட அது ஒரு 4 கொஸ்டின். கிட்டத்தட்ட 33 நியூமரிக்கல் கொஸ்டினும் 12 தியரட்டிக்கல் பேஸ்டு கொஸ்டின், ஸ்டேட்மெண்ட், கிராஃப் இதெல்லாம் பேஸ் பண்ணி மொத்தம் இந்த 45 கொஸ்டினோட டீகோடிங்கும் இருந்துச்சு. ஸோ இதுதான் இந்த வருஷ கொஸ்டினோட அனாலிசிஸ் ஆன் ஃபிசிக்ஸ். இப்போ அப்படியே கொஸ்டின்ஸ் 1 by 1 பார்த்துடலாமா? 45 கொஸ்டின் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரையில் இந்த தடவை கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் தான் நான் சொல்லுவேன். ஈஸி டஃப்ங்கிறது சப்ஜெக்டிவ், ஒவ்வொருத்தரோட ஐடியாஸ் அண்ட் ஒப்பீனியனை பொறுத்தது. ஸோ அதனால் இட் இஸ் ஆல்வேஸ் சப்ஜெக்டிவ் அப்படிங்கிறதையும் நீங்கள் கண்டிப்பாக மனசில் வச்சுக்கணும். ஸோ வில் ஸ்டார்ட் த கொஸ்டின்ஸ். முதலாவதாக, ஃபார் அ சிம்பிள் பெண்டுலம் ஹேவிங் எ டைம் பீரியட் t, the variation of kinetic energy with respect to time is represented by. ஸோ கைனட்டிக் எனர்ஜி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னு சொன்னால் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுமா? ஸோ இந்த பொசிஷன் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் x ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லும்போது 1/2 m² a² minus x², தட் இஸ் மேக்ஸிமம். கைனட்டிக் எனர்ஜி வில் பி மேக்ஸிமம் அட் தி யூக்லிபிரியம் பொசிஷன். அதுவே த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏல இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் த வேல்யூ வில் பி 0. ஸோ யூக்லிபிரியம் பொசிஷன்னா இங்கே இருக்கக்கூடிய மிடில் 0 இருக்குது, அப்புறம் t/2 இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே t இருக்குது. இந்த 3 பொசிஷன்லேயுமே என்னவாக இருக்கும்னா மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ அதை தான் என்ன பண்ணியிருக்கேன், முதல்ல 3 மேக்ஸிமம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்.
அதே மாதிரி மேக்ஸிமம் பொசிஷன்ஸ் எல்லாத்துலேயுமே ஜீரோவாக இருக்கும். ஸோ இட் ஃபார்ம்ஸ் லைக் திஸ் கர்வ். இந்த கர்வை மேட்ச் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன் 4வது ஆப்ஷனில் இருக்குது. ஒன்றும் இல்லை, அதை ரிவர்ஸ் பண்ணியிருப்பாங்க. மைனஸ் கைனடிக் எனர்ஜி அப்படி போட்டிங்கன்னா இதோட இன்வெர்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத இதில் நம்ம பார்க்குறோம். ஸோ கொஸ்டினில் எக்ஸாக்ட் ஆன்சர் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஆன்சர் இதில் இருக்கக்கூடிய நியர்பை மேட்சபிள் ஆன்சர், அதனால தான் நியர்பை ஆன்சர், நியர்பை எக்ஸாக்ட் ஆன்சர் அப்படிங்கிற ஆப்ஷனில் என்ன பண்ணுறோன்னா ஆப்ஷன் 4 சூஸ் பண்ணுறோம். இங்கே என்ன சொல்லுதுன்னா த டோட்டல் எனர்ஜி இஸ் கான்ஸ்டன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அது கண்டிப்பாக கிடையாது, டயத்தை பேஸ் பண்ணி மாறும். இங்கே கொடுத்துருக்கிறது சிம்பிள் ஹார்மோனிக்காக இருக்குது, கண்டிப்பாக சிம்பிள் ஹார்மோனிக்காக இருக்காது. லைக்வைஸ் ஹியர் ஆல்சோ சிம்பிள் ஹார்மோனிக்னு கொடுத்துருக்கு. நோ நெகட்டிவ், எய்தர் இட் இஸ் பாசிட்டிவ் ஆர் கம்ப்ளீட்லி இட் இஸ் நெகட்டிவ். அந்த பேஸில் ஆப்ஷன் 4 தான் சரியான ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணுறோம். இரண்டாவதாக a room heater is rated 400 watt 220 volt. If the supply drops to 200 volt na what will be the power consumed approximately? முதல்ல resistance of the bulb எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்கணும். that is what voltage, rated voltage of the bulb அதை ஸ்கொயர் பண்ணி divided by power consumed by the bulb. இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு? power equal to v square by r அப்படிங்கிற ஃபார்முலால இருந்து தான் r மேலையும் பவரை பாட்டமுக்கும் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது 220 × 220 கீழ் 400 அப்படி எடுத்தோம்னா 121 ஓம்ஸுங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி பல்ப். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? பவர் சப்ளை விச் இஸ் ஈக்குவல் டு சப்ளை வோல்டேஜ் டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிச்சிட்டோமே. ஸோ சப்ளை வோல்டேஜ் வி சப்ளை விச் இஸ் ஈக்குவல் டு 200 ட்ராப் ஆச்சு அப்படின்னா த பவர் கன்சியூம்டு வில் பி 331 வாட் அப்படிங்கிறது பார்ப்போம். அதாவது இதுதான் அவுட்புட் டெலிவரி. ஸோ பவர் இன்புட்டுங்கிறது இதோட மேக்ஸிமம் பவரான 400 வரைக்கும் இருக்கலாம். ஆனால் வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன்ஸால் அதோட கன்சம்ஷன் பண்ணியிருக்கிறது எவ்வளோனா 331 வாட் கன்சியூம் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆப்ஷன் 3. அடுத்ததாக தி ஆங்குலார் ஸ்பீட் ஆஃப் த ஃப்ளைவீல் இஸ் இன்க்ரீஸ்ட் ஃப்ரம் 600 to 1200 RPM இன் 10 seconds. தி நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் கம்ப்ளூஸ்ட் பை த ஃப்ளைவீல் டியூரிங் திஸ் டைம். ஸோ இந்த நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா theta which is equal to 2 pi n அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி n which is equal to theta divided by 2 pi போட்டால் கண்டுபிடிக்கலாம். So what is the formula of theta? Theta which is equal to omega initial angular momentum angular velocity into time plus 1/2 alpha into t square. சரி, ஆல்ஃபானா என்ன? ஆல்ஃபா இஸ் நத்திங் பட் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலார் மொமெண்டம் இல்லைங்களா? ஸோ 2 pi n by 60 into this is value of 10. இந்த 60 conversion. So 2 into pi into n2 minus n1 divided by time. இந்த 1200 600ங்கிறது ஆர்பிஎம்மில் இருக்கா? ஆர்பிஎம்லேருந்து நம்ம கன்வர்ஷன் பண்ணும்போது n divided by 16 தான் நம்ம போட்டாகணும். ஸோ அதனால தான் இந்த 60. இந்த டைமோட வேல்யூ 10 செகண்ட். while doing this 600 கட் டவுன் ஆகி 2 pi radian per second square. அதுக்கப்புறம் theta equal to 2 pi into n1. ஏன்னா இனிஷியல் ஆங்குலார் வெலாசிட்டி இதுதான் இல்லைங்களா? ஸோ அதை சூஸ் பண்ணும்போது டிவைடட் பை 60 இன்ட்டு டைம் அதோட வேல்யூ 10 ப்ளஸ் 1/2 ஆல்ஃபாவோட வேல்யூ இன்ட்டு டி ஸ்கொயர் இது 100. ஸோ இதை கட் டவுன் பண்ணால் 10 100 இன்ட்டு 2 200 பை. அப்புறம் 2 பையே இந்த 2ம் கேன்சல் ஆச்சுன்னா 100 பை. தி ஆன்சர் இஸ் 300 பை. ஸோ த வேல்யூ ஆஃப் theta which is equal to 300 pi that should be equated with the 2 pi n. So இந்த pi again cut பண்ணும்போது the value of n which is equal to 150 rpm அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடைக்குது. ஸோ இதுதான் நமக்கு 3வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்ததாக the sum of kinetic energy and potential energy is 0.02 joules. The speed of the simple pendulum at equilibrium position. அந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். equilibrium position displacement will be equal to 0 இல்லைங்களா? அதை கன்சிடர் பண்ணோம். அப்போது v which is equal to omega into square root of a square minus x square. xோட வேல்யூ 0 பண்ணுங்க. அப்போ you got omega into a மட்டும்தான் கிடைக்கும். So we need to find the value of omega into a. சரி, அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு டோட்டல் எனர்ஜி which is equal to 0.02. ஏன் எப்படி பண்ணோம்? sum of kinetic and potential அப்படின்னு சொன்னாலே அதுக்கு பேர் டோட்டல் எனர்ஜி தான் இல்லையா? அப்போ அதனுடைய ஃபார்முலா 1/2 m omega square a square equal to 0.2. v which is equal to omega into a பார்த்தோம். அப்போது v square which is equal to omega square a square. அப்போ இதை டேரெக்டாக என்ன பண்ணலாம்? 1/2 mv square அப்படின்னே போட்டுடலாம். ஸோ while doing this
இந்த 2 இங்கே மல்டிப்ளை ஆகுது. இந்த 0.02 2 into 10 power minus 2. While multiplying this I got 4 into 10 power minus 2. Mass oda value 20 grams. அப்போ 20 into 10 power minus 3. We'll taking down 10 divided by 5. அதான் v square equal to 2 னு வரும். v equal to root of 2. That is 1.4 meter per second. That is option 4. 1.41 meter per second. அப்படிங்கிற ஆன்சர் வரும். சரிங்களா? அடுத்ததாக a 100 turn closely wound circular coil of radius 5 cm has a magnetic field value கொடுத்திருக்காங்க at center. The current flowing through the coil and the magnitude of magnetic moment. I ஓட வேல்யூ எவ்வளவுங்கிறதும் magnetic moment capital M உடைய வேல்யூ என்னங்கிறதையும் பார்க்கணும். So for a coil the formula is mu naught Ni divided by 2a. I which is equal to 2a multiply ஆகுது 2a into b mu naught into n. இந்த 3.14 6.28 இந்த நம்பர்ஸ்லாம் வந்தால் எப்போதுமே நான் அதை கட் டவுன் பண்ண சொல்ல மாட்டேன். ஏன்னா பையினுடைய மதிப்பு 3.14 இல்லைங்களா? அதை அழகாக என்ன பண்ணலாம், இந்த 3.14 பை அதை அப்படியே கட் டவுன் பண்ணிடலாம். பாக்கி 5 2 10 கீழ் 4 2.5 மற்ற வேல்யூஸ் எல்லாத்தையும் கட் டவுன் பண்ணால் 2.5 ஆம்பியர்ஸ் வருது. ஓகே, இப்போது மொமெண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு ஐ இன்ட்டு ஏ. என்னுடைய வேல்யூ 100, ஐயின் மதிப்பு 2.5 பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர், அது காயில் அல்லவா? ஸோ 5 இன்ட்டு 10 to the power of minus 2 ஸ்கொயர் பண்ணும்போது 25 into 10 power minus 4. While multiplying 6250 pi into 10 power minus 4. இந்த minus 4 அப்படியே இங்கே கொண்டு வாங்க. 0.6 into pi 6.6 into 3 அப்படின்னு போட்டாலே 1.8ங்கிறது ரேண்டம் ஆன்சர். இப்போ இதில் நியர்பை ஆன்சரே பார்த்தீங்கன்னா 2 ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர் இருக்குது, 2.5 ஆம்பியரும் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 ஆன்சராக சூஸ் பண்ணிடலாம். இந்த 3.4 வேலை மனக்கட்டு உட்காந்து மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணி அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட வேண்டாம். ஏன்னா க்ளோசஸ்ட் ஆன்சர்ஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இதில் நிறையா இருக்குது. அந்த கொஸ்டின் நீங்கள் பார்க்கும்போது தான் உங்களுக்கு அதோட ப்ராப்ளம் என்னங்கிறது புரியும். அப்படியே ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு கொஸ்டினாக பார்ப்போம். அடுத்ததாக சம கொஸ்டின். A submarine is designed to withstand an absolute pressure of 100 atm. How deep it can be go below the water surface? லேட்டஸ்ட்டாக ஒரு கப்பல் இம்ப்ளோஷன் ஆச்சு இல்லையா, அதை மைண்டில் வச்சு கேட்கக்கூடிய கொஸ்டின். அப்போது டோட்டல் ப்ரெஷர் நெட் ப்ரெஷர் இது எவ்வளோ தாங்கும்னா 100 atm. 1 atm equal to 10 to the power of 5 Pascal. அப்போது which is equal to rho into g into h. எதில் நமக்கு ட்ராவல் ஆகுது? வாட்டரில் ட்ராவல் ஆகுது. ஸோ வாட்டருடைய டென்சிட்டி 1000 கிராம்ஸு, 1000 கிலோகிராம் per மீட்டர் கியூப். ஜியின் மதிப்பு 10. இந்த ஹெச் தான் நம்ம எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் இருக்கிற ஜீரோஸ் எல்லாத்தையும் கட் பண்ணால் 1000 மீட்டர். நியர்பை ஆன்சர் என்னன்னு பாருங்கள், 990. இந்த கொஸ்டின்லையுமே எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. என்ன அப்படின்னா டென்சிட்டி ஆஃப் வாட்டர் ரோவோட வேல்யூ கிளியராக கொடுத்துட்டாங்க. 1 atmனா 1 into 10 to the power of 5 பாஸ்கல்னு கொடுத்துட்டாங்க. ஜியோட வேல்யூ 10ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 1000 தானே இருக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், 9.8 இல்லை 9.9 அப்படின்னு கொடுத்தா 990ன்னு வரும் நியர்பை ஆன்சர். ஸோ தட் வி ஆர் சூஸிங் தட் நியர்பை ஆன்சர். ஆனால் இதை கூட ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 atm ஈக்குவல் டு 1.01325 பார் அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம கட் டவுன் பண்ணோம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது அப்புறமா 1.01325 இன்ட்டு 10 to the power of 5 அப்படி கொடுத்தோன்னா இந்த 990ங்கிறது ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிடும். ஆனால் வேறு எந்த வேல்யூமே இந்த 1000க்கு நியர்பையாகவே இல்லை. அப்புறம் ஏன் நம்ம கஷ்டப்பட்டு சால்வ் பண்ணிவிட்டு இது 2 ஸ்டெப்பில் இந்த ஆன்சரே முடிஞ்சிடுது. இதுதான் நம்ம சொல்கிறது. ஒரு நியர்பை ஆன்சர்ஸ் இங்கே 9000 ரொம்ப தூரத்தில் இருக்குது, 9900 வேறு பக்கம், 99 வேறு பக்கம். ஸோ 1000 ரீச் பண்ணுற ஒரே ஒரு ஆன்சர் இங்கே மட்டும்தான் இருக்குங்கும்போது நாம் மற்ற விஷயங்களை பற்றி நம்ம உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங், செம இன்ட்ரெஸ்டிங். E ஈக்குவல் டு ஹெச் இன்ட்டு வி, அதாவது ஹெச்எஃப் அப்படிங்கிறது எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டான் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்த டைஃப்ராக்ஷன் அண்ட் இன்டர்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா லைட்டை எப்போதுமே நம்ம 2 விஷயமாக சொல்லுவோம். ஸோ லைட்டை 2 ஃபார்மாக சொல்லுவோம். என்ன, வேவ் நேச்சர்னு ஒன்று இருக்குது, பார்ட்டிக்கல் நேச்சர்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த டைஃப்ராக்ஷன் இன்டர்ஃபரன்ஸ் இதெல்லாம் கம்மிங் என்டர் பார்ட்டிக்கல் நேச்சர் அப்படிங்கிறத பார்க்குறோம். வேவ் நேச்சருங்கிறத பார்க்குறோம். அதே போல் லாம்டா ஈக்குவல் டு ஹெச் டிவைடட் பை மொமெண்டம், தட் இஸ் கால்ட் அஸ் டீப்ராய் வேவ்லென்த். அதுவுமே நமக்கு தெரிஞ்ச சாதாரண ஒரு ஃபார்முலா. காம்ப்டன் எஃபெக்ட் தட் கம்ஸ் அண்டர் பார்ட்டிக்கல் நேச்சர் ஆஃப் லைட் அப்படிங்கிறத பார்க்குறோம். காம்ப்டன் எஃபெக்ட்டுங்கிறது நமக்கு பேசிக் தியரி. அந்த தியரியை கரெக்டாக நீங்கள் பார்த்தா
இந்த ஆன்சரை ஈஸியாக சூஸ் பண்ணிட முடியும். சரிங்களா? அடுத்ததாக ஃபார்முலா தான் கேட்டிருக்காங்க சாலிட்ஸ்லேருந்து. யங்ஸ் மாடுலஸோட ஃபார்முலா FL divided by A into lambda. Directly option 2. Compressibility which is equal to 1 by bulk modulus 1 by pressure divided by delta V divided by V. இந்த V இங்கிட்டு போயிடுச்சு, V மேலே போச்சுன்னா delta V divided by PV அப்படின்னு கிடைக்கும். That is option number 3. Yeah, we got it. அடுத்து bulk modulus கேட்டிருக்காங்க. Compressibility தெரிஞ்சிச்சுன்னா bulk modulus ஒன்றும் இல்லையா? So pressure into volume divided by delta V, option 4. கடைசியாக Poisson ratio ET divided by L, lateral strain divided by longitudinal. மேலே என்ன ஸ்ட்ரெயின் வேணாலும் இருக்கலாம், பாட்டமில் delta L by L தான் இருக்கணும். ஸோ ப்ராபபிளி இங்கே கொடுத்துருக்குற ஆன்சர் delta D by Dக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். delta D by delta L into L on the top, D on the bottom, option 1. ரொம்ப ஈஸியான கொஸ்டின், குயிக்காக நம்ம சால்வ் பண்ணியிருக்கலாம். என்ன ஃபார்முலா தெளிவாக தெரிஞ்சால் இந்த கொஸ்டின் ஒன்றுமே கிடையாது. பட் எத்தனை பேர் இந்த ஃபார்முலா சூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு தான். அதை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் டக்குன்னு சின்ன சின்ன விஷயங்கள் குழப்பறது. இந்த பல்க் மாடலஸையும் கம்ப்ரெசிபிலிட்டியும் சில பேர் குழப்பிப்பாங்க. ஸோ அதற்காக இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஹேவ் டு பி அவேர் ஆஃப் தட். அடுத்ததாக கெப்பாசிட்டர் பேஸ்ட் கொஸ்டின். ரிகார்டிங் திஸ் கொஸ்டின் 5 கெப்பாசிட்டர்ஸ் இருக்குது. தட் இஸ் C1, C2, C3, C4 அண்ட் C5. இதோட பொசிஷன் பார்க்கும்போதே C5க்கு நேராக போகக்கூடிய கரண்ட் வோல்டேஜ் V2, இந்த C1லேருந்து C4 வரைக்கும் போகக்கூடிய வோல்டேஜ் V1, அண்ட் ஆஃப்கோர்ஸ் V1 விச் இஸ் ஈக்குவல் டு V2 ஈக்குவல் டு V net. அப்போ என்னென்னா C1லேருந்து C4 எல்லாமே சீரியஸ், C5 மட்டும் பேரலல். அதிலே நம்ம ஸ்ட்ரைட்டாக அடிச்சிடலாமா? எஃபெக்டிவ் CS விச் இஸ் ஈக்குவல் டு C by N. ஏன்னா 4மே 10 மைக்ரோஃபேரட், 10/4 ஈக்குவல் டு 2.5 மைக்ரோஃபேரட். சிம்பிள். இப்போ இந்த சர்க்கியூட்டே என்னவாது? CS equal to 2.5 microfarad மாறுது. இங்கே C5 which is also already 2.5 microfarad கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ ரெண்டுத்தையும் parallel பண்ண ஆட் பண்ண 5. ஸோ ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் 5 மைக்ரோஃபேரடுங்கிற ஆன்சர். ஆனால் அது 3 இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ என்ன செஞ்சாகணும்? Q1 அப்புறம் the charges on each capacitor respectively அப்படிங்கிற ஒரு வார்த்தை சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. நான் கூட என்ன பண்ணேன்னா அவசரப்பட்டு Q நெட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சேன். எஸ், Q netனா obviously C netோட வேல்யூ 5 into 50 அப்படின்னு சொல்லும்போது the answer was 250 மைக்ரோ கூலும்ஸ். என்னடா அது 250 மைக்ரோ கூலும் இல்லையேன்னு பார்க்கும்போது தான் C1லேருந்து C4 அப்புறம் C5 எல்லாம் எல்லாத்துக்குமே ஒன்று அப்படிங்கிற ஆன்சர் பார்த்தேன். சரி, ஓகே, வில் டூ தட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் Q1 இட் இஸ் ஈக்குவல் டு, இங்கே நம்ம டயக்ராம்லேயே பார்த்துருக்கோம், Q1 Q2 தான் வேறு வேறு, பட் வேல்யூ ஆஃப் V1 இஸ் ஈக்குவல் டு V2. அப்போ என்ன அர்த்தம்? C1 into V1 அப்படின்னு அதை சொல்லலாம், அதை V நெட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா ரெண்டுத்துக்கும் parallel கனெக்ஷன், V1 equal to V2 இல்லையா? அப்போது அதோட 50 into 2.5 125 மைக்ரோ கூலும்ஸ். லைக்வைஸ் Q2 into C5, அதாவது C5 into V net. C5 ஓட வேல்யூ 2.5, லைக்வைஸ் திஸ் V net ஓட வேல்யூ 50 எடுத்தீங்கன்னா 125 மைக்ரோ கூலும்ஸ். இங்கே கூட நீங்கள் கேட்கலாம், C1 ஓட வேல்யூ 2.5 இல்லையே சார், 10 மைக்ரோஃபேரட் தானே, எப்படி எடுப்பீங்க? இங்கே நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும். இங்கே நாம் எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸில் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோமோ CS equal to 2.5 இல்லையா, அதை தான் நம்ம சூஸ் பண்ணோம். ஸோ அதை சூஸ் பண்ணிங்கன்னா யூ கெட் த வேல்யூ ஆஃப் 125. அதுதான் சீரீஸ் கெப்பாசிட்டருங்கிறனால Q1 equal to Q2, Q2 equal to Q3, Q3 equal to Q4 as well as Q. அதான் அந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஒன்று கண்டுபிடிச்சா போதும், மீதி எல்லாத்துக்கும் அதே வேல்யூங்கிறது நமக்கு புரிஞ்சிடும். தட் இஸ் ஆக்சுவலி நாட் ஈக்குவல் டு Q நெட்டுனாலும் Q1லேருந்து Q4 வரைக்கும் 4 சீரீஸில் இருக்கிறனால த வேல்யூஸ் ஆஃப் Q1, Q2, Q3, Q4 இது 4 1 125. அண்ட் பாட்டமில் இருக்கிற C5ஓட வேல்யூவில் மல்டிப்ளை பண்ணும்போது 125. ஸோ 125 மைக்ரோ கூலும்ஸ் ஆன் ஆல் கெப்பாசிட்டர்ஸ் என்பதே சரியான விடை. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் ஆச்சரியப்படலாம், இந்த செட் ஆஃப் 45 கொஸ்டினில் கொஞ்சம் டைம் எடுத்த கொஸ்டின்னா இது மட்டும்தான். மற்ற மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் டைம் எடுக்கவே இல்லை. அது எப்படிங்கிறத நீங்கள் போக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். ஈவன் ரெசிஸ்டர் கொஸ்டின் கூட பயங்கர ஈஸியாக தான் இருந்துச்சு. எப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். தி அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் டு ரைஸ் அ மாஸ் ஃப்ரம் சர்ஃபேஸ் ஆஃப் எர்த் டு ஹைட் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் எர்த் ஆர். ஸோ ஹெச் ஈக்குவல் டு ஆர்னு சொன்னால் டெல்டா ஈக்குவல் டு mgr into h by r plus h. ஹெச்சோட வேல்யூ ஆரா 6, ஹெச்சுக்கு பதிலாக ஆரை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு, இங்கிட்டு ஒரு ஆரை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு, r by 2r கேன்சல் பண்ணுங்கள், mgr divided by 2. சிம்பிள்.
இவ்வளோ ஸ்டெப் ஈஸியான ஒரு ஸ்டெப் இருக்கக்கூடிய கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ரேர். இந்த நீட்டாக இருக்கக்கூடிய இந்த ரீசன்ட் நீட் ஹிஸ்ட்ரியிலேயே கேட்கப்பட்ட ஒரு பிளரான கொஸ்டின்னு சொல்லலாம். அடுத்து, when a ruler falls vertically 5 different persons catch it with the different timings. ஸோ முதல்ல டைமிங்கை கால்குலேட் பண்ணுறோம். டிசிஎஸ் கம்மி, டிடிஎஸ் அதுக்கப்புறம் டிஏ, அதுக்கப்புறம் டிஇ, அதுக்கப்புறம் பி. ஸோ வெதர் சி இஸ் லெஸர் தென் டி, டி இஸ் லெஸர் தென் ஏ, ஏ இஸ் லெஸர் தென் இ, இ இஸ் லெஸர் தென் பின்னு போடலாம். அல்லது பி இஸ் கிரேட்டர் தென் இ, இ இஸ் கிரேட்டர் தென் ஏ, ஏ கிரேட்டர் தென் டி, டி கிரேட்டர் தென் சி. இப்போ இந்த ரெண்டு காம்பினேஷன் தான் இருக்கும் இல்லையா? இந்த காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா அதான் ஆன்சர். இது எப்படி சார் பாசிபிள்? பிகாஸ் டைம் விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2h டிவைடட் பை ஜி. கிராவிட்டி மாறாது, 2ங்கிறது கான்ஸ்டன்ட். அப்போ டி இஸ் ப்ரப்போர்ஷனல் டு ஹெச். அப்போ ஹெச் என்ன, டி என்ன கண்டிஷனில் இருக்கோ அதே கண்டிஷனில் தான் ஹெச்சும் இருக்கும். ஸோ எய்தர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அல்லது இரண்டாவது ஆப்ஷன் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் இங்கே நடந்திருக்கு. அப்போ ஏன் சார் இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணல? இங்கே லெஸ் தென்ல இருக்கணும், அவங்க கிரேட்டர் தென்ல போட்டிருக்கிறாங்க. ஸோ அதனால் இது ராங். ஆப்ஷன் 4 இஸ் தி கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்ததாக, தி பவர் ஆஃப் அ crane which lifts the mass of 1000 kg to reach height in 10 seconds. You don't believe me, இந்த அளவுக்கு டைரக்ட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. பிகாஸ் mgh பை டைம்ங்கிற ஃபார்முலா, மாஸோட வேல்யூ 1000, ஜியோட வேல்யூ 9.8, ஹெச்சோட வேல்யூ 20, டிவைடர் பை டைமோட வேல்யூ 10, 19600 வாட் வந்திருக்கும். ஸோ தட் இஸ் 19.6 கிலோவாட் அப்படிங்கிற ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 1. அடுத்ததாக, கன்சிடர் 2 uncharged capacitors of equal capacitance 200 picofarads. One of them is charged by 100 volt supply and disconnected. Now this is connected to another uncharged capacitor. So amount of electrostatic energy lost. So they are actually asking delta U, which is equal to என்ன, U2 minus U1. அதானே கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு U1 1/2 CV square. சியோட வேல்யூ டைரெக்டாக சார்ஜ் பண்ணும்போது 100 × 10⁸, அதாவது 10⁻⁻6. when this capacitor is charged to another charger ன்னு சொல்லும்போது that become series connectionனா 1/CS equal to 1/C1 plus 1/C2. that is C1 plus C2 divided by C1 C2. that is the effective capacitance. அப்போ CS equal to என்ன, C1 C2 divided by C1 plus C2. அதான் இங்கே பண்ணியிருக்கிறேன். ஸோ ரெண்டு வேல்யூஸ் 200 மல்டிப்ளை பண்ணால் 400 × 10⁻24 வரும். கட் டவுன் பண்ணால் 4 × 10⁻20 ஆகுது. டிவைடட் பை 4 × 10⁻10. எப்படி பாசிபிள்? C1 × C2. அதை என்ன பண்ணுறோம், 200 × 200, 1 பைக்கோனா 10⁻12, ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 10⁻24. இதில் 4 சைஃபர்ஸ் இருக்கா, 4 × 10⁻4 minus 24. அதான் என்ன ஆகுது, 4 × 10⁻20 ஆகுது. ஸோ while adding this 200 plus 200 equal to 400 picofarad. ஸோ 400 × 10⁻12ன்னு போட்டால் 4 × 10⁻10. you just cut down, எல்லாத்தையும் கட் டவுன் பண்ணால் 0.5 × 10⁻6ன்னு வருது. ஸோ இதெல்லாம் தான் என்ன பண்ணுறோம், we are just taking to the next level. ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டுடலாமா? ஸோ we got the value of U1, U2. ஸோ U1ங்கிறது 1 × 10⁻6 ஜூல்ஸ். அதுவே U2ங்கிறது 0.5. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் என்ன, 0.5 × 10⁻6 ஜூல்ஸ். அவ்வளோதான். that is your answer. option 3 is maybe is the perfect answer. அடுத்து, in an AC circuit contains resistance ஓட வேல்யூ இருக்குது, கெப்பாசிட்டரோட வேல்யூ இருக்குது, இண்டக்டர் எல்லோட வேல்யூ இருக்குது, கனெக்டட் இன் சீரீஸ் அப்படின்னா தட் ரெஃப்ரசன்ஸ் எல்சிஆர் சர்க்கியூட். தட் ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கலாக ஆர் தேவையில்லை, டைரெக்டாக ஒமேகா ஈக்குவல் டு 1/LC, எஃப் ஈக்குவல் டு 1/2π ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல்சி. எல் என்ன கொடுத்துருக்காங்க, 1 மில்லி ஹென்ரி 10⁻−3. 1 கெப்பாசிட்டர் 0.1 × 10⁻−6. அதை அப்படியே எடுத்தால் 10⁻−7. மல்டிப்ளை பண்ணுங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10⁻−10. தட் ரெப்ரசன்ஸ் 10⁻−5. ஸோ 1/10⁻−5 மேலே போச்சுன்னா 10⁻5 டிவைடட் பை 2π. அதாவது 2 3s are 6. 1/6 × 10⁻5 போடுங்க. 0.16 × 10⁻2
into 10 to the power of 3. While doing this, 16 into 10 to the power of 3 hertz. And the answer கிடைக்கும். That's called 16 kilohertz. Option 1. அது கிட்டத்தட்ட 15.9 அப்படிங்கிற ஆன்சர் கிடச்சிருக்கு. ஸோ அது இஷ்யூவில் நியரஸ்ட் ஆன்சர் இல்லை அப்படிங்கிறனால டேரெக்டாக நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இது ஒரு அருமையான கொஸ்டின். given below long straight solid wire of circular cross section of radius a. அது என்ன ஆகுதுன்னா யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட். இப்போ இந்த பிளாட்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டும் டிஸ்டன்ஸும் எப்படி இருக்குங்கிறது கணக்கு. ஸோ இதையே நம்ம வட்டமாக போட்டால் இங்கேருந்து கிராஃப் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய வட்டம் வித் ரெஸ்பெக்ட் டு இட்ஸ் சென்டர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த சென்ட்ரல் பார்ட் வரைக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப் டு ரேடியஸ்க்கு ப்ரொபோஷனலாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சென்ட்ரல் பார்ட்டை தாண்டி போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக டவுனில் போகும். இதான கணக்கு. ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஆன்சர்னால் ஆப்ஷன் 3 இஸ் தி ஆன்சர். நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பாங்க. இது ஃபார் அ ஷெல், இதை வந்து நீங்கள் ஆன்சர்னு சொல்லலாம். இது பொட்டன்ஷியல் சர்ஃபேஸஸ்க்கு நம்ம சொல்லலாம். அப்போது ஃபஸ்ட் ஆன்சர் ஏன் கிடையாது? ஃபஸ்ட் ஆன்சர் கொஞ்சம் கர்வியாக இருக்குது. நோ, இட் ஷுட் பி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப் டு ரேடியஸ். பி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப் டு ரேடியஸ் 6. அதுக்கப்புறம் டவுனில் போகும்போது த வேல்யூ ஆஃப் பி இஸ் ப்ரொபோஷனல் டு 1/r² அப்படிங்கிறத பார்க்குறோம். டைரக்ட் கிராஃப் பேஸ்ட் கொஸ்டின். So an electric heater supplies the system at the rate of 100 watt. Work order value 75 joule per second. So 1 joule per second equal to 1 watt. அவ்வளோதானே. Then the internal energy. இங்கே இந்த அளவுக்கு கொஸ்டின் நீங்களாம் எதிர்பார்ப்பீங்களான்னு தெரில. சத்தியமாக நாங்கள் எதிர்பார்க்கல. Q equal to delta U plus W. U equal to Q minus W. 100 minus W 75 போட்டிங்கன்னா 25 watt is the answer. Okay. எவ்வளோ ஸ்பீடாக நம்ம போயிருக்கோங்கிறது உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட்டு த பீக் வேல்யூ ஆஃப் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் இஸ் 5 amps, ஃப்ரீக்வன்சி 60. ஹவு லாங் வில் த கரண்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 டேக்ஸ் பிளேஸ் டு ரீச் பீக் வேல்யூ? 0லேருந்து பீக் வேல்யூ போகிறதுக்கு ஆகக்கூடிய டைமு T/4. ஓகேங்களா? ஸோ 1 டைம் விச் இஸ் ஈக்குவல் டு 1 ஃப்ரீக்வன்சி. இதை அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1/4 டைம்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஸோ T/4 அந்த வேல்யூ அப்படியே இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 1/4 டைம்ஸ் ஆஃப் எஃப். ஸோ 1/4 இன்ட்டு 60 போட்டிங்கன்னா 1/240 செகண்ட்ஸ் அப்படிங்கிறது ஆன்சர். ஆப்ஷன் 2 இஸ் தி ஆன்சர். டைரக்ட் கொஸ்டின். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன். இது கொஞ்சம் லென்த்தியாக போச்சு. இந்த யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் யூஸிங் மோனோக்ரோமேட்டிக் லைட்டு the intensity where the path difference is lambda delta x1 which is equal to lambda வா இருக்கும்போது the value of intensity is called k. அதுவே the path difference lambda/3 இருந்தால் அதனுடைய வேல்யூ how many times of k அப்படிங்கிறது கொஸ்டின். முதல்ல என்ன செய்யணும்? I equal to I0 cos square delta phi divided by 2. delta phi equal to delta x into 2 pi by lambda. delta x ஓட வேல்யூ lambda into 2 pi by lambda. கட் டவுன் பண்ணுங்க. 2 pi divided by 2 போட்டிங்கன்னா pi. ஸோ I equal to I0 cos square phi. cos phi equal to -1. அதை ப்ளஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ டைரக்ட்லி I1 equal to I0 which is called k. அப்போது இந்த எங்கெங்கெல்லாம் I0 வருதோ அந்த இடத்துக்கெல்லாம் நம்ம என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம்? கேன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். இரண்டாவது the same thing delta phi 2 which is equal to 2 pi by lambda into lambda/3. இதை கட் டவுன் பண்ணுங்க. 2 pi divided by 3 அதாவது 120 degrees அப்படின்னு அர்த்தம். இதை divided by 2னு போட்டிங்க அப்படின்னா 60 degrees வரும். I2 equal to I0 cos square 60. cos 60னா 1/4 இல்லைங்களா? ஸோ I0 divided by 4ங்கிற ஆன்சர். I0 தான் கேன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருப்போமே. அப்போது I2 equal to k divided by 4 அப்படிங்கிற ஆன்சர் ஆப்ஷன் 4 கிடைக்குது. ஸோ இந்த கொஸ்டின் கொஞ்சம் டைம் எடுத்துச்சே தவிர மற்றபடி பெருசாக வேறு எந்தெந்த கொஸ்டின்ஸும் இல்லை. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். 4 statements given. A is the mass number. Volume of the nucleus is proportional to A power 1/3. அப்படியா? R equal to R0 into A power 1/3. வால்யூமை மல்டிப்ளை பண்ணு. 4/3 pi r cube equal to 4/3 pi R0 power 3 into இங்கே A power 1/3 into 3 போட்டிங்கன்னா வெறும் A தான் வரும். ஸோ தட் ரெஃபர்ஸ் V is proportional to A அப்படிங்கிறது ஆன்சர். V is proportional to A. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன? A power 1/3 கொடுத்துருக்கு, கிடையாது. இட் இஸ் ப்ரொபோஷ்னல் டு ஏன்னு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு, எஸ். மூணாவது ஸ்டேட்மெண்ட்டு டிஃபரன்ஸ் இன் மாஸ் ஆஃப் ஆட்டம் அண்ட் இட்ஸ் நியூக்ளியஸ் இஸ் கால்டு மாஸ் டிஃபெக்ட்னு கொடுத்துருக்கு, கிடையாது.
It is actually the difference in mass of nucleus and its constituents. So constituents னு சொல்லும்போது புரோட்டான், நியூக்ளியஸ், அதுக்கப்புறம் டோட்டல் மாஸ், இதுதான் கான்ஸ்டிடியூவன்ஸ் அப்படின்னு சொல்லுது. ஸோ அப்போ இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட். நாலாவது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் பி அண்ட் டி ஆர் ட்ரூ, ஏ அண்ட் சி ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு முடிக்கிறோம். சின்ன கொஸ்டின். இன்னும் சொல்ல போனால் இந்த ஃபார்முலா வேற ஒரு இடத்துல இந்த கொஸ்டின்லேயே யூஸ் ஆகுது. திஸ் ஃபார்முலா ஆல்ட்ரேஷன் யூஸ்ட் இன் சம் அதர் கொஸ்டின், அது என்னன்னு பார்க்கலாம். இதுலையுமே ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு. தேர் இஸ் நோ, இப்போ இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் டைஃப்ராக்ஷனில் லைட் எனர்ஜி ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகுது. If it is reducing in one region producing a dark fringe, it increases in other region producing a bright fringe. இதில் as there is no gain or loss or energy, this is consistent with the principle of conservation of energy. True. அதே போல் diffraction and interference are characteristics exhibited only by light waves. அது கிடையாது. Not always. Not alwaysங்கிறதா. So A is true, B is false அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து a resistor connected to a battery of 12 EMF, internal resistance கொடுத்துட்டாங்க, current கொடுத்துட்டாங்க, terminal voltage. So if it is charging ஆகிட்டு இருக்குதா அல்லது டிஸ்சார்ஜ் ஆகிட்டு இருக்கா நமக்கு மென்ஷன் பண்ணப்படலை. நாம் யூஸ்வலாக என்ன சொல்லுவோம், V ஈக்குவல் டு இஎம்எஃப் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ இன்ட்டு ஆர். ஆன்சர் மைனஸ் தான், நான் இஎம்எஃப் ப்ளஸ் போட்டுக்கிறேன். 12 ப்ளஸ் 0.6 இன்ட்டு 2 இப்படி மல்டிப்ளை பண்ணால் 12 plus 1.2. The answer is 13.2. அப்படி ஏதாவது ஆன்சர் இருக்கா? இல்லை. அப்போ என்ன செய்யணும், மைனஸ் போட்டு பார்க்குறோம். 12 minus 1.2 that is 10.8. that is your answer. அப்போ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸில் என்ன பண்ணோம், 12 விட அதிகமாக இருக்கான்னு பார்க்குறோம். இல்லை, எல்லாமே 12 தான் இருக்குது, மற்ற எல்லாமே 12 விட கம்மியாக தான் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், இட் இஸ் ஆக்சுவலி டிஸ்சார்ஜிங் அப்படிங்கிற விஷயத்த பார்க்குறோம். அவ்வளோதான், அதை பண்ணிட்டாலே போதுமே, மற்றபடி நீங்கள் வேறு எதுக்கும் யோசிக்க தேவையில்லை. அப்படி ஒரு டவுட் இருந்தாலும் இப்படி ப்ளஸ் ஆர் மைனஸில் ரெண்டுத்தையும் நான் இங்கே ப்ளஸ்னு போட்டு மைனஸ்னு போட்டு ஆன்சர் போட்டிங்கன்னா ஏதாவது ஒன்று தான் இருக்கும். ஸோ அந்த ஆன்சரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்ததாக இந்த மீட்டர் பிரிட்ஜ் எக்ஸ்பெரிமெண்ட் பொசிஷன் ஆஃப் த செல்லு, இஎம்எஃப், கேலோனோமீட்டர் எல்லாத்தையுமே இன்டர்சேஞ்ச் பண்ணால் என்ன நடக்கும்? எதுவுமே நடக்காது. போத் ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆர் அட் த பேலன்ஸ் பாயிண்ட் there will be no deflection. இந்த டிஃப்ளெக்ஷன் கண்டிப்பாக இருக்காது. நீங்கள் கேலோனோமீட்டர் பொசிஷன் சேஞ்ச் பண்ணுறதுனால, இஎம்எஃப் சேஞ்ச் பண்ணுறதுனால, செல்ஸை சேஞ்ச் பண்ணுறதுனாலையோ பேலன்சிங் பாயிண்ட்டோ டிஃப்ளெக்ஷன்லையோ எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிறதா இந்த கொஸ்டினோட தியரிட்டிக்கல் ஆன்சர். தியரிட்டிக்கலி ஸ்ட்ராங்காக இருந்தால் இந்த கொஸ்டின் ஒன்றுமே இருக்காது. அடுத்து சவிதா, 11th standard student while conducting an experiment to determine effective length of simple pendulum notes down data. Time taken to complete 30 oscillations are 60 seconds. அப்போது calculate the length. நான் என்னென்னமோ சால்வ் பண்ணேன், அப்புறமா தான் சின்ன லாஜிக் புரிஞ்சிச்சு. 30 ஆசிலேஷனுக்கு நமக்கு ஆன செகண்ட் எவ்வளோனா 60 செகண்டு. அப்போது ஒரு ஆசிலேஷனுக்கு நமக்கு எவ்வளோ ஆயிருக்கு, 2 செகண்டு. அப்போ அவ்வளோதான் டைம். அதை வச்சு t ஈக்குவல் டு 2π ஸ்கொயர் ரூட் ஆஃப் L/G. சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு. நான் கூட எங்கெங்கேயோ போய் அதை ஃப்ரீக்வன்சின்லாம் மாற்றி அதை அதுக்கப்புறம் டைம்னு மாற்றி ரொம்ப காமெடி பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் டக்குன்னு ஒரு ஐடியா தோணுச்சு. ஸோ டேரக்ட்லி t ஸ்கொயர் ஈக்குவல் டு 4π ஸ்கொயர் இன்ட்டு L/G போட்டால் முடிஞ்சிச்சு இல்லையா. ஸோ டி ஸ்கொயர்னால் 2 ஸ்கொயர் பண்ணிக்கோங்க, 4 இன்ட்டு பை ஸ்கொயரை 10ன்னு வச்சுக்கோங்க. L டிவைடட் பை ஜி, ஜியோட வேல்யூ என்னென்னு எடுக்கலாம், 10ன்னு எடுத்து பாருங்களேன். இங்கே ஒரு 10, இங்கே ஒரு 10 கட்டு, இங்கே ஒரு 4, இங்கே ஒரு 4 கட்டு. டைரெக்டாக L which is equal to 1 மீட்டருங்கிற ஒரு ஆன்சர் கிடச்சிச்சு. simple as it is. ஆப்ஷன் நம்பர் 2. அடுத்ததாக which of the following statements are correct? Inside a conductor the electrostatic field is 0. Yes. E equal to 0 inside a conductor. Electrostatic field at the surface of the charged conductor does not depend on its surface charge density. கண்டிப்பாக கிடையாது. ஏன், E equal to sigma divided by epsilon நாட்ங்கிற ஒரு ஃபார்முலாவே இருக்குது. ஸோ அது டிபெண்ட் பண்ணாமலாம் கிடையாது. இட் இஸ் நோ. The interior of the charged conductor can have no excess charge in the static situation. Yes, excess chargeக்கு வேலை கிடையாது. At the surface of the charged conductor, the electrostatic field must be normal to the surface at every point. சர்ஃபேஸுக்கு நார்மலாக தான் இருக்கும். ஸோ அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். எஸ், கண்டக்டருக்கு நார்மலாக தான் போயிட்டுருக்கும், பர்பெண்டிகுலராக போகாது. எஸ், தட் இஸ் ஆல்சோ கரெக்ட். த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் இஸ் 0 எவ்ரிவேர் இன்சைட் அ சார்ஜ்டு கண்டக்டர் கிடையாது. ஃபார் இக்கி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் நீங்கள் எந்த இடத்துல பாயிண்ட் பண்ணாலும் the value of potential will be always equal to கான்ஸ்டன்ட்னு பார்க்குறோம். அதுக்கு கிராஃப் கூட இருக்குது.
ஸோ அப் டு இட்ஸ் ரேடியஸ் வரைக்கும் அது கான்ஸ்டன்ட், அதுக்கப்புறம் வேணால் இட் மே டவுன் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ 5வது ஸ்டேட்மெண்ட் தவறு. கரெக்ட் ஆன்சர்ஸ் என்னென்ன? ஏ, சி, டி. இது 3 தான் சரியான ஆன்சர் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்ததாக, when a forward bias voltage across a PN junction diode increases above certain threshold voltage, the diode current increases significantly. Yes, that leads to barrier voltage நம்ம என்ன பண்ணும்? இன்க்ரீஸ் பண்ணும். அது கரெக்ட். அந்த கரண்ட்டுக்கு பேர் ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் அப்படின்னா கிடையாது. அது எங்கே எக்ஸிஸ்ட் ஆகும்? இட் எக்ஸிஸ்ட் அண்டர் என்பி டயோடு. பிஎன் டயோடில் இருக்காது. என்பி டயோடில் நீங்கள் சொல்கிற ஃபினாமினன் நடக்கும். அதுக்கு பேர் ரிவர்ஸ் சேச்சுரேஷன். ஸோ அதனால் ஸ்டேட்மெண்ட் ஏ இஸ் ட்ரூ, பட் ஸ்டேட்மெண்ட் பி இஸ் ஃபால்ஸ். இப்போது எவ்வளோ தியரி கொஸ்டின்ஸு நம்ம டைரெக்டாக நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ தியரி கொஸ்டின்ஸ் ஒன்லைனர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத யூ குட் ஹேவ் நோட்டிஸ்ட். அடுத்து, இன் அ கான்கேவ் லென்ஸ் a ray of light emanating from the object parallel to principal axis of lens. இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ்லேருந்து வருது. அந்த லைட் இப்போ என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் appears to be diverge from first principal axis. இதுதான் நம்ம சொன்ன ஒன்லைனர். இருக்கிற ஒரே ஒன்லைனர் கொஸ்டின்னா இது மட்டும்தான். இதில் சரியான ஆன்சரை மட்டும் பண்ணால் போதும். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் தி ஆன்சர். அடுத்து, an unknown nucleus has nuclear density something given. மாஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ மாஸ் நம்பர் கேட்குறாங்க. எப்படி பண்ணலாம்? r equal to r0 into a power 1/3. அதை அப்படியே க்யூப் பண்ணுங்கள். 4/3 pi r cube equal to 4/3 pi r0 cube into a. this 4/3 pi r cube is volume. இங்கேருந்து a கண்டுபிடிக்கிற ப்ராசஸ். அவ்வளோதான். how to find the value of volume? density which is equal to mass by volume. அப்போ volume equal to mass divided by density. மாஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, டென்சிட்டி வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? மாஸ் பை டென்சிட்டின்னு. அப்போது த வேல்யூ ஆஃப் ஏ ஈக்குவல் டு பாட்டமில் இருக்கிற 3 எம்மோட மல்டிப்ளை ஆகுது 3m, 4 pi r cube இன்ட்டு டென்சிட்டின்னு மல்டிப்ளை ஆகுது. ஐ காட் த வேல்யூ ஆஃப் அரவுண்ட் 12. இந்த கொஸ்டினில் என்ன ப்ராப்ளம்னா மெத்தட் இது தான். ஏன்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்லணும், மெத்தடு கரெக்டு. ஆனால் எக்ஸிக்யூட் பண்ணும்போது கொஞ்சம் க்ளோசஸ்ட் வேல்யூஸ் வந்துச்சு. என்ன ப்ராப்ளம்னா 19ம் இருக்குது 20யும் இருக்குது. ஸோ அது நம்ம க்ளோசஸ்ட் வேல்யூ ரொம்ப கரெக்டாக கண்டுபிடிச்சா மட்டும்தான் இங்கே 12 வருது. அதனால் இது கொஞ்சம் எக்ஸிக்யூஷனுக்கு இட் வுட் ஹாவ் டேக்கன் அ லாட் ஆஃப் டைம். நான் ஏற்கனவே என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறது தான், ஒன்ஸ் வேல்யூஸ் க்ளோஸராக வந்துருச்சு அப்படின்னா எக்ஸிக்யூட்டிங் டைம் அதிகமாகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த நிமிஷமே நம்ம என்ன செஞ்சாகணும்? வி ஹாவ் டு கட் டவுன் அவர் ஸ்பீட். நம்ம ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்டெப்போடு நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். அதாவது இந்த 3 pi இதோட வேல்யூஸ் கொடுத்துட்டு யூ ஹாவ் டு ஸ்கிப் அண்ட் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். இது கடைசியாக நம்ம பார்த்துக்கலாம். இதை கரெக்டாக நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா எக்ஸாக்ட் ஆன்சரான 12 அப்படிங்கிறது வரும். ஸோ அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது செம கொஸ்டின். A galvanometer of resistance give full scale deflection. It's converted into ammeter range of something. The shunt required is how much? ஸோ ஷண்டிங்கை பேஸ் பண்ணியிருக்கு. இது முதல்ல வோல்ட் மீட்டரா அம்மீட்டராங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இஃப் இட் இஸ் அ அம்மீட்டர், ஐஜி வில் பி ஈக்குவல் டு ஐ நெட் which is equal to IS. கரண்ட்டோட வேல்யூ ஈக்குவலாக இருக்கணும். இங்கே கரண்ட்டோட வேல்யூ ஈக்குவலாக இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். ஸோ வோல்டேஜோட வேல்யூ ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐஜி இன்ட்டு ஆர்ஜி விச் இஸ் ஈக்குவல் டு ஐஎஸ் இன்ட்டு ஆர்எஸ். ஸோ தட் இஸ் ஆக்சுவலி அம்மீட்டர். வோல்ட் மீட்டராக இருந்தால் தான் கரண்ட்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அம்மீட்டரில் வோல்டேஜ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். பிகாஸ் ஃபார் அன் அம்மீட்டர் வாட் வி ஆர் டூயிங், we are shunting in parallel level. parallel பண்ணுறதுனால the values of voltages will be constant. so IGRG equal to ISRS. minimum scale deflection எவ்வளவுன்னா 1 milliamps, அதை 10 power minus 3 போடுறோம். galvanometer resistance 100. IS which is equal to maximum range 10 amps சொல்கிறாங்க, அதை 10 தான் எடுத்துக்கணும். shunting resistance நாம் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதானே? அழகாக இது எல்லாத்தையும் கட் டவுன் பண்ணுங்கள். 10 power minus 1 வரும், 0.10 அப்படின்னு இந்த ஆன்சர் கிடைக்கும். ஆக்சுவலாக இது எல்லாத்தையும் நம்ம எரேஸ் பண்ணிவிட்டு, இந்த தியரிட்டிக்கல் ஸ்டஃப் எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிவிட்டு, இது என்னங்கிற டேட்டா மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இது எவ்வளோ ஸ்டெப் ஆஃப் ஆன்சருங்கிறத பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் 3 ஸ்டெப்ஸ் ஆன்சர், ஜஸ்ட் 3 ஸ்டெப். ஓகே, அந்த டைப்பில் கொஸ்டின் கேட்குறலாம் ரொம்ப ரேர் கேட்டிருக்கிறாங்க. ஸோ லக்கி டு ஹேவ். அண்ட் அ தின் வயர் ஆஃப் லென்த் கேபிட்டல் எல், லீனியர் மாஸ் டென்சிட்டி எம். இதில் என்ன ஃபன் பார்ட்டுன்னா லீனியர் மாஸ் டென்சிட்டியா அதை கேன்னு கொடுத்துருக்கலாம், இல்லை லாம்டான்னு கொடுத்துருக்கலாம், இல்லை க்யூன்னு கொடுத்துருக்கலாம். அதை எம்னே கொடுத்தாங்க பார்த்தீங்களா? அதுதான் ஃபன். ஏன்னா அப்போது நம்ம மாதம் என்னென்னு எடுத்தாகணும். அப்போ இதை கேபிட்டல் எம்னு எடுத்தால் மட்டும்தான் குழப்பம் வராது.
ஸோ அந்த எம்மை நீங்கள் எங்கே வேணாலும் கொண்டு போய் மாட்டிக்குவீங்க, அது பெரிய சிக்கலாகும். அந்த ரேடியஸை கேபிட்டல் ஆர்னு மட்டும் தான் நம்ம வைக்கணும். ஏங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். இப்போ அதை பெண்ட் பண்ணும்போது த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ரிங் அபவுட் அன் ஆக்சிஸ் ஒய் இது ஹவு மச் அப்படின்னு கேட்குறேன். அபவுட் ஆக்சிஸ் ஒய் அப்படின்னா ஆக்சிஸை பேஸ் பண்ணி டேர்ன் பண்ணுது, டயாமீட்டரை பேஸ் பண்ணி டேர்ன் பண்ணுது. அப்போ ஐயோட ஃபார்முலா 1/2 mr² ப்ளஸ் mr². அப்போ எவ்வளவு 3/2 mr². இப்போ பிரச்சனை அது கிடையாது. 3/2 கேபிட்டல் M r². ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஆர்? சர்க்கிள்னு சொல்லும்போது L = 2πr. அப்போ R = L / 2π. அதை ஸ்கொயர் பண்ணணும். அதை தான் என்ன பண்ணுறேன், L / 2π ஸ்கொயர் பண்ணுறோம். M which is equal to linear mass density M = capital M divided by capital L இல்லைங்களா? அப்போது capital mass = M into L. அதை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ while doing this 3/2 small m into L ஸ்கொயர் பண்ணுறோம், இங்கே க்யூப் பண்ணுறோன்னா L⁻3. 2π ஸ்கொயர் பண்ணால் 4π². ஸோ 3ml³ divided by 8π². ஸோ அப்படிங்கிற ஆன்சர் ஆப்ஷன் 3ல் இருக்குது. அதை பார்க்குறோம். அடுத்து வேவ் பேஸ் பண்ண ஒரு அருமையான கொஸ்டின். ஸோ y = 2 cos சம்திங் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சென்டிமீட்டரில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஆம்ப்ளிடியூடு 2 சென்டிமீட்டரு, ஒமேகா 2π × t, 2π × 10 டீன்னு போட்டிருக்கேன் பாருங்கள், சாரி. கேவோட வேல்யூ 2π × 0.008 ரேடியன் பர் சென்டிமீட்டர். இந்த கொஸ்டின் நிறைய பேர் மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா ஸோ 2π / π ரேடியன் டிவைடட் பை 10⁻⁻2 மீட்டர் அப்படிங்கிறத இங்கே நம்ம போட்டிருக்கணும். அது நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பாயிண்ட்ஸ் த ஃபேஸ் டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். when the 2 points separated by அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, தட் இஸ் டெல்டா எக்ஸ். ஃபேஸ் டிஃபரன்ஸ் மீட்டரில் இருக்குது, 0.5 மீட்டர். அப்போது நம்ம 2π என்ன இருக்கணும், 2π by lambda into 10⁻⁻2 radian per meter. அதை மட்டும் கரெக்டாக போட்டால் முடிஞ்சிருச்சு. ஸோ வாட் இஸ் தட் வேல்யூ ஆஃப் 2π by lambdaனா கேவோட வேல்யூ அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். 2π × 0.008 டிவைடட் பை 10⁻². மேலே போச்சுன்னா 0.008 into 10⁻+2. while doing this 0.8 only. அப்புறமா இங்கே 0.5 × 2னா 1. ஸோ 0.5 × 2π that is 1 into 0.8 0.8 π radians. ஆப்ஷன் 3. இந்த இடத்துல நல்ல வேர்ட் பிளே தான். 0.08 கொடுத்துருக்காங்க, 0.008 கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த வேல்யூஸை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மாட்டோம். ஏன்னா சென்டிமீட்டரில் இருக்கு இல்லையா, இது நிறைய பேர் அவசரத்தில் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் கண்டிப்பாக மாட்டியிருக்கும். கொஞ்சம் பொறுமையாக அந்த யூனிட் கன்வர்ஷன்ஸை மட்டும் நிதானமாக பண்ணால் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஓவர். ரைட். ஸோ மூவிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். A box of mass 15 kg is kept on the floor on a stationary trolley. The coefficient of static friction is 0.12. Keeping the box in stationary state, the maximum acceleration. So acceleration formula IA = mu × g போட்டால் முடிஞ்சிச்சு. அது எப்படி வருதுன்னு வேணால் ஒரு டயக்ராம் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஒரு பாக்ஸ் இருக்குது 15 kilograms, that is moving in a forward direction with acceleration a. இங்கே நமக்கு ஃபோர்ஸோட வேல்யூ they haven't given. அப்போ என்ன செஞ்சாகணும்னா F is directly equal to mass into acceleration, but the same way frictional force which is equal to mu into r, that is nothing but mu into m into g. ஸோ அது ஃப்ரிக்ஷனை பேஸ் பண்ணி இங்கே r இருக்கு இல்லைங்களா, rக்கு நேராக இங்கே இருக்கக்கூடியது mg. ஸோ mu into m into g. while taking down m into m cancel, a = mu g. 0.12 into 10, this forms 1.2 meter per second square அப்படிங்கிற வேல்யூ நமக்கு கிடைக்குது. ஸோ தட் இஸ் ஆப்ஷன் பி அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்தது இட்ஸ் அ ரிவர்ஸ் பயாஸ் சர்க்யூட்டு. வோல்டேஜ் அப்பியரிங் இன் த ஃபார்ம் ஆஃப் த டயோட் வில் பி ஆஃப் ஃபார்ம் வாட். ஏன்னா அது கிளியர்லி தே ஹவ் மென்ஷன்ட் வோல்டேஜ் இஸ் கோயிங் இன் திஸ் வே. த ரிவர்ஸ் பயாஸ் கரண்ட்னு வரும்போது, ரிவர்ஸ் பயாஸ் கரண்ட்னு சொல்லும்போது இட் ஷுட் நாட் பி 0 அப்படின்னு நம்ம யூஸ்வலாக ரிவர்ஸ் சேச்சுரேஷன் வோல்டேஜ் இஸ் நாட் அட் ஆல் ஈக்குவல் டு 0, பட் தட் இஸ் மியர்லி ஈக்குவல் டு 0. ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா இட் இஸ் மியர்லி இம்ப்ரூவிங் அண்ட் தென் ஒரு லீனியர் மெயின்டைன் பண்ணும். ஸோ இப்படி தான் நமக்கு வந்து ஆப்ஷன் கிடைக்குமே தவிர இட்ஸ் டெஃபினெட்லி நாட் ஃப்ளாட் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ஆப்ஷன் 4 would be the exact ஆன்சர். மைனஸ்லலாம் போகாது, அதே மாதிரி இது சைனூசாய்டலும் கிடையாது, லைக்வைஸ் பாசிட்டிவ்லையும் இது போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ அதுக்காக இதில் இருக்கக்கூடியதில் எக்ஸாக்ட் ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4 மேட்சஸ் ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து
A flask contain argon and chlorine in the mixture of 2:1 mass. ஸோ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய மாஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ ஸ்மால் எம் மாஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் கேஸ் அப்படிங்கிற மாஸை ஸ்மால் எம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். த டெம்பரேச்சர் ஆஃப் த மிக்சர் இஸ் 27 degree Celsius டெல்டா டி ஆர் டி. த ரேஷியோ ஆஃப் ஆர்எம்எஸ் ஆஃப் ஆர்கான் டிவைடட் பை குளோரின் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ அட்டாமிக் மாஸ் கேபிட்டல் எம் ஈக்குவல் டு 40 atomic units, மாலிகுலர் மாஸ் ஆஃப் குளோரின் அதை 70 atomic unitsன்னு சொல்கிறோம். ஸோ விஎம்எஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் காமா இன்ட்டு ஆர் இன்ட்டு டி டிவைடட் பை கேபிட்டல் எம் அப்படின்னு நம்ம போடுறோம். சரிங்களா? ஸோ அதற்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறது தான் இதுலேருந்து நமக்கு பார்க்கக்கூடிய விஷயம். ஸோ while doing such a relation, V is proportional to 1 by m because the temperature is common. ஸோ இது மிக்சிங் டெம்பரேச்சர்னு சொல்லிட்டாங்க இல்லையா? ஸோ V1 by V2 equal to square root of m2 by m1. ஸோ m2 that represents chlorine, m1 that represents argon. அப்போ 70 by 40 it's cutting down. Square root of 7 divided by 2 and that's the answer அப்படிங்கிறத பார்க்குறோம். Option 3. Okay. The next one. Match the following. Microwave அப்படின்னு சொல்லும்போது கிளிஸ்ட்ரான் வேல்யூ ஆர் மேக்னட்ரான் வால்வ். விசிபிள் லைட் அப்படின்னு நம்ம சொல்லும்போது எலக்ட்ரான்ஸ் இன் ஆட்டம் எமிட் லைட் when they move from higher level to lower light. ஸோ காமா ரேஸ் ரேடியோ ஆக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். இன்ஃப்ராரெட் அப்படின்னு சொல்லும்போது வைப்ரேஷன் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ். ஸோ இது ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸை பேஸ் பண்ண ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியை பேஸ் பண்ண கொஸ்டின் கொஞ்சம் நம்ம டீப்பாக இதை ஒன்லைனர் லேர்ன் பண்ணியிருக்கணும். டீப் ஒன்லைனர்ஸ் இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னு கேட்டால் அடிச்சிருக்கலாம். ஆனால் இதுலேயுமே சிம்பிள் ஸ்டஃப் என்ன அப்படின்னு கேட்டால் விசிபிள் லைட்டை பொறுத்த மட்டும் அது ஹையர் லெவல் டு லோயர் லெவலுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். காமாங்கிறது ரேடியோ ஆக்டிவ்ங்கிறது தெரிஞ்சிருக்கணும். இதை வச்சு மற்ற விஷயங்கள் பார்த்துருக்கலாம். கொஞ்சம் இதை நீங்கள் டீப்பாக படிச்சிருந்தீங்கன்னா இந்த ஒன்லைனர்ஸை ரொம்ப ஈஸியாக அடிச்சிருக்கலாம். ரைட். நெக்ஸ்ட்டு தி மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் பை 5 kg mass when two mutually perpendicular force 8 and 6 act on it. இந்த டயக்ராமை நான் 8:6 அப்படின்னு நான் இப்போ சால்வ் பண்ணுறேன். While solving this, அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 10. அதுதான் எஃப்நெட்டோட வேல்யூ 10. எஃப்நெட் ஈக்குவல் டு மாஸோட வேல்யூ இன்ட்டு ஆக்சலரேஷன். த ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு 10 டிவைடட் பை 5 2. இதெல்லாம் கரெக்ட். ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன்லேயுமே இந்த 2 m/s ஸ்கொயர் இருக்குது. ஆனால் இதில் ஆன்சர்னு பார்த்தா டேட்டா ஈக்குவல் டு tan inverse ஆஃப் 4/3 அப்படிங்கிற ஒரு ஆன்சர் வித் ரெஸ்பெக்ட் டு 6 Newton. ஏன்னா இங்கே தானே டீட்டா வரும். ஸோ இஃப் இட் இஸ் டீட்டா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் 8/6ங்கிறத 4/3ன்னு போட்டுக்கலாம். ஸோ tan inverse ஆஃப் 4/3. ஆனால் அந்த ஆன்சர் tan inverse ஆஃப் 4/3 இருக்குது. ஆனால் வித் ரெஸ்பெக்ட் டு 8 Newton இருக்குது. சரி, அப்போது tan inverse 4/3 வித் ரெஸ்பெக்ட் டு 6 இருக்கான்னு பார்க்குறோம். 6க்கு நேராக 3/4 இருக்குது. அப்போ இது ஆன்சர் தப்பா அப்படின்னு கேட்டால் தப்பு கிடையாது. ஏன்னா 8:6ன்னு இங்கே வச்சுருக்கீங்க. ஆன்சர் 6:8 இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? மற்ற எல்லாமே கரெக்ட் தான். இப்போது tan inverse ஆஃப் 3/4 வித் ரெஸ்பெக்ட் டு 8 Newton. அப்போ இந்த ஆன்சர் தப்பா சார்? இந்த ஆன்சர் கரெக்டு, ஆனால் ஆப்ஷனில் இல்லை. இந்த ஆன்சரும் கரெக்டு, ஆப்ஷனில் இருக்குது. அவ்வளோதான். ஸோ tan inverse ஆஃப் 3/4 வித் ரெஸ்பெக்ட் டு 8 Newton ஃபோர்ஸ். அப்போ ஆப்ஷன் ஏ வுட் பி த ஆன்சர். ஸோ சின்ன கொஸ்டின் தான், 2 மெத்தட் சால்வ் பண்ணி அதில் எது ஆப்ஷனில் இருக்குதுன்னு சூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ த ஃபஸ்ட் ஒன் இஸ் நாட் இன் ஆப்ஷன், செகண்ட் ஒன் இஸ் இன் தி ஆப்ஷன். ஸோ ஃபன்னி டைப் கொஸ்டின் தான் இது, வேறு வழி இல்லை. அடுத்து கரண்ட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஆர் டயோட்ஸ் ஆர் ஐடென்டிக்கல் அண்ட் ஐடியல். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினில் இருக்கிறது ஃபார்வர்ட் பயாஸ் கரண்ட்டை அலோவ் பண்ணும். செகண்டில் ரிவர்ஸ் பயாஸ் அலோவ் பண்ணாது. தேர்ட் ஒன் இஸ் ஃபார்வர்ட் பயாஸ், ஃபோர்த் ஒன் இஸ் ரிவர்ஸ் பயாஸ் தட் ஒன்ட் அலோவ். அப்போ இது எல்லாத்தையும் கழிச்சு கட்டணும்னா இங்கே 4 இங்கே 2 இருக்குது. அதை 1/R parallel பிகாஸ் இட் இஸ் காமன்லி கனெக்டட் வித் 10 volt. 1/2 + 1/4 3/4. ரிவர்ஸ் பண்ணால் 4/3. I net equal to V net by R net. 10 voltage of V net, net voltage is 10 divided by R net which is equal to 4/3. While doing this 30/4 cut down பண்ண 15/2. Option 2. That is your answer னு பார்க்குறோம். Okay. அடுத்து for a work function of 6.6 electron volt, which of the following wavelength of incident radiation does not give rise to photoelectric effect? So work function 5 which is equal to h into f naught. இது h into c by lambda naught னு போட்டுக்கலாம். இப்படி போட்டு first of all find the value of lambda naught in terms of Newton meter, and that's our threshold voltage. So we want to find the value of threshold.
ஸோ hc divided by lambda. h into c என்ன பண்ணலாம், 6.6 into 10 power minus 34 multiplied with 3 into 10 to the power of 8 அப்படின்னு போடணும். போட்டால் 20 into 10 power minus 26. இங்கே 6.6 அதோட 1 electron volt should be converted as 1.6 into 10 to the power of minus 19 joules. இதை multiply பண்ணுறோம். So while doing this I got the value of 200 into 10 power minus 7, that is probably 200 nanometers அப்படிங்கிறது ஆன்சர். And that is our threshold. அதுக்கு மேலே போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்காதுன்னா you don't have any incident radiation. ஸோ அதெல்லாம் the maximum limit is 200. அந்த வேல்யூ தான் கேட்டிருக்கிறாங்க. அடுத்து speed of the light is taken as unity if the light takes some times to reach the earth, the distance between them. Usually c equal to distance divided by time போடுவோம். velocity of light 3 into 10 power 8 which is equal to distance divided by ஆகிற டைம் 6 மினிட்டு 40 செகண்ட் அப்படின்னா 360 செகண்டு, இங்கே ஒரு 400 செகண்ட்ஸ். ஸோ வெல் டேக்கிங் திஸ் 400ன்னு போட்டால் 1200 into 10 to the power of 8 meters அப்படிங்கிறத போடுவோம். இஃப் தே ஆர் டேக்கிங் சிஎஸ் யூனிட்டி அப்படின்னா 1ன்னு அர்த்தம். அதனால தான் இங்கே 1 ஈக்குவல் டு d/400 போட்டால் 400 மீட்டர் முடிஞ்சு. சிம்பிள். அந்த யூனிட்டிங்கிற வார்த்தை என்னன்னு தெரியாமல் டக்குன்னு குழம்பும். எல்லாமே சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம யூஸ்வலாக சால்வ் பண்ணால் ஒரு ஆன்சரு, ஆனால் நம்ம டைரெக்டாக நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் அழகாக எடுத்தோன்னா வேறு ஆன்சர். ஸோ அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் இந்த தடவை கேட்டிருக்காங்க. ஸோ ஹாப்பி டு ஆன்சர் தீஸ் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ். ரெக்டாங்குலர் ஒயர் லூப் ஆஃப் சைடு 8 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் ஸ்மால் கட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்துட்டாங்க. இஎம்எஃப் டெவலப் ஆகுது when the velocity is how much அப்படின்னு சொல்லும்போது EMF equal to B into L into V. இதில் எல்லோட வேல்யூனா 8 சென்டிமீட்டர் எடுக்கிறதா 3 சென்டிமீட்டர் எடுக்கிறதா, அங்கேயே ஒரு கொஸ்டின். டைரக்ஷன் நார்மல் டு ஷார்ட்டர் சைடு ஆஃப் த லூப். ஷார்ட்டர் சைடு 3ங்களா, அப்போ 3 தான் சூஸ் பண்ணணும். பியோட வேல்யூ 0.3, எல்லோட வேல்யூ 3 into 10 power minus 2 ஏன்னா சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கு. வெலாசிட்டி இஸ் ஆல்சோ 2 சென்டிமீட்டர் per second. சென்டிமீட்டர் 10 power minus 2 போட்டாகும். While taking down 1.8 into 10 power minus 4 volt, option number 1. அடுத்து, following plot shows the variation of velocity of time of a ball thrown vertically upward and falling back. So vertically upward அப்படின்னு சொல்லும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப்னு எடுத்திங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் தரையிலேருந்து இப்படி போய் இப்படி விழுது. ஸோ எடுத்தோன்னே எல்லோரும் இந்த ஆப்ஷனை தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். நோ, வெலாசிட்டியை பேஸ் பண்ணும்போது we have ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஹையஸ்ட்டு வெலாசிட்டி, அதுக்கப்புறம் ஜீரோவுக்கு வந்து ஏன்னா ஹையஸ்ட் பாயிண்ட்டுக்கு இது அப்படியே வெலாசிட்டிக்கு சப்ஸ்டியூட் பண்ணும். அப்படியே பக்கத்துலேயே போட்டுங்க வெலாசிட்டி டைம். ஸோ 0 பாயிண்டில் நம்ம த்ரோ பண்ணும்போது ஹையஸ்ட் வெலாசிட்டிலேருந்து த்ரோ பண்ணி இதோட மிடில் பாயிண்ட் வரும்போது என்னாகும் அப்படின்னா இங்கே டவுனுக்கு வந்து அப்புறம் இன்க்ரீஸ் ஆகும். அப்போது ஆப்ஷன் ஏ கரெக்டாக சார்னா அதை விட பெஸ்ட்டு ஆப்ஷன் ஆப்ஷன் சி தான். ஏவும் கரெக்டு தான், ஆனால் ஆப்ஷன் சி இஸ் தி மஸ்ட் பெஸ்ட் ஆன்சர். ஏன்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ் வரும்போது இங்கே பாசிட்டிவில் இருக்கக்கூடிய ஆன்சர் டவுனில் வரும்போது மைனஸுக்கு போகும். பாசிட்டிவ் வெலாசிட்டி இங்கே மைனஸ் ஜிடி, இங்கே ப்ளஸ் ஜிடி, இங்கே மைனஸ் ஜிடி. அப்போது உள்ளதுலேயே எக்ஸாக்ட் ஆன்சரை ரிசம்பிள் பண்ணக்கூடிய கிராஃப் இது. சரி, ஒருவேளை இந்த கிராஃப் கொடுக்கல அப்படின்னா ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ எந்த அளவுக்கு நம்ம பார்க்கணுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுலேயுமே என்ன பாட்டம் கொடுத்துருக்காங்களே, இது ப்ளஸ்ன்னா இது மைனஸ் தான் இல்லையா, அப்போ மைனஸ்னால் பாட்டமுக்கு தான் இது வந்திருக்கணும், அப்போ இதுவும் ராங். ஸோ வெதர் ஒரு வெலாசிட்டி ஒரு டைம் கிராஃப் அப்படி கொடுத்து அங்கே இப்படி ஜாயிண்ட் ஆகிருக்கு அப்படின்னா தட்ஸ் கரெக்ட். பட் ஹியர் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. ஸோ அப்போது கரெக்டாக திங்க் பண்ணி தான் ஆன்சர் சூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின் நிறைய ஆன்சர் நமக்கு தெரிஞ்ச ஆன்சராகவே தான் இருக்கும். அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை நம்ம யூஸ் பண்ணுவோமாங்கிறதுல தான் ஆன்சர்ஸ் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி எக்ஸாக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு வெர்னியர் கேலிபர் கொஸ்டின் யூஸ்வல் 20 VST which is equal to 16 MST. 1 MST equal to 1 meter. அப்போ least count equal to MST minus VST. So VST which is equal to 16 divided by 20 MST. அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. 20 minus 16 4 by 20, that is 1 by 5 MST. MST ஓட வேல்யூ 1 மீட்டர். அப்போ ஆன்சர் 0.2 millimeter. அப்போ 0.02 ஏன்னா 0.2 இருக்குது, ஆனால் சென்டிமீட்டர் இங்கே நமக்கு மில்லிமீட்டரில் இருக்குது. இப்போ எப்படி நம்ம ஆப்ஷன் 1 சூஸ் பண்ணுவோம்? கிடையாது. 0.2 சென்டிமீட்டர் இன்ட்டு 10ன்னு போட்டிங்கன்னா 0.2 மில்லிமீட்டர். ஸோ அந்த வேல்யூவே என்ன பண்ணுறாங்க, சென்டிமீட்டரை பேஸ் பண்ணி ஒரு ஸ்டெப் முன்னாடி போகிறாங்க.
ஆன்சரோட வேல்யூ மேக்னிடியூட் என்னமோ 0.2 தான், ஆனால் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மில்லிமீட்டர். அப்போ சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணால் 0.02 சென்டிமீட்டர். ஆப்ஷன் 3 இஸ் தி ஆன்சர். ஆச்சா, அடுத்து each side of the metallic cube 5.58 measured with 9 cm, keeping the significant figures in the view. Density is x into 10 power 3. So ரொம்ப ஈஸியான கொஸ்டின். Density equal to mass by volume. Mass ஓட வேல்யூ 5.580, volume 4/3 pi into r power 3, 729 into 10 to the power of minus 9. ஏன்னா சென்டிமீட்டர் பவர் 3 இல்லைங்களா, 10 to the power of minus 6 எல்லாம் ஓகே. ஆனால் இதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா இது எல்லா வேல்யூஸும் நீங்கள் பர்ஃபெக்டாக எடுத்து ஆன்சர் போடணும். என்ன பிரச்சனைனா 7.7 இருக்குது, 7.6. ஏன்னா ஆன்சரில் லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் எல்எஸ்டி அப்படின்னு பார்க்கும்போது 9.0 ரெண்டு தான். ஆனால் ஆன்சர் 7.6ம் இருக்குது, 7.7ம் இருக்குது. ஸோ விச் ஒன் யூ வில் சூஸ்? ஆன்சர் 7.64ன்னு வந்தால் நான் ரவுண்ட் பண்ணும்போது 7.6. ஆன்சர் 7.65ன்னு வந்துட்டால் கூட 7.7. அப்போ நம்ம என்ன செஞ்சாகணும், இந்த கொஸ்டின் ஆஸ் யூஷுவல் இந்த மொதல் ஸ்டெப்போட ஸ்கிப்பு. ஏன்னா கடைசி ஆன்சர் வர்ற வரைக்கும் இதை நம்ம என்ன செஞ்சாகணும், 1/1 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் எடுக்கும்போது நம்ம கிடைத்த ஆன்சர் 7.654 into 10 power 3. 6க்கு அப்புறம் 5 வந்ததுனால இதை டைரெக்டாக 7.7ன்னு எடுத்து ஆப்ஷன் 2 க்ளோஸ் பண்ணுறோம். எனக்கு தெரிஞ்சு இந்த கொஸ்டினில் ரெண்டு கொஸ்டின்ஸ் மட்டும்தான் க்ளோஸ் ரேஞ்ச் ஆன்சர்ஸை பேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி கொஸ்டின். நான் இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் க்ளோஸ் ரேஞ்ச் கொஸ்டின் வந்துச்சு, அதையுமே ஸ்கிப் பண்ண சொல்லிட்டு கடைசியாக தான் போட்டேன். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூஸ்வலாக அப்படி தான் சொல்கிறது, இந்த கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிவிட்டு கடைசியாக வந்துருந்தீங்க அப்படின்னா வெல் அண்ட் குட். இதுக்கே நீங்கள் நிறையா டயத்தை வேஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஐ எம் சாரி, அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. ரைட், நெக்ஸ்ட் ஒன் prism based question. The angle of incidence is 50 and it is a equilateral prism அப்படின்னு சொல்லிட்டாங்க. That refers A equal to 60. We need to find the value of angle of deviation. Once it is an equilateral prism, the value of I which is equal to E ன்னு போட்டிங்கன்னா 2I which is equal to del plus A. 2 into 50 value of del plus 60 போட்டிங்கன்னா மைனஸ் பண்ணால் 40 degreesங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் 4. It's a simple one. அந்த 2I அப்படிங்கிற டெசிஷனுக்கு நீங்கள் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் கரெக்டாக பார்த்தது எடுத்திங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா, அடுத்து இந்த ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம், ஃபஸ்ட் எக்ஸைட்டட் n equal to 1 முடிஞ்சிச்சு. ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 1. ஸோ அந்த n-க்கும் z-க்கும் இந்த இடத்துல இனிமேல் வேலை இல்லை. எனர்ஜியோட வேல்யூ -3.4 எலக்ட்ரான் வோல்ட். அப்போ அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 1.6 into 10 power -19 போட்டாகணும். ஓகே, இங்கே ரேடியல் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ ரேடியல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா எனர்ஜிங்கிறது டோட்டல் எனர்ஜியோட ஈக்குவேட் பண்ணுங்கள். -k into q into q டிவைடட் பை 2r. அப்போது இந்த மைனஸும் இங்கே இருக்கிற மைனஸும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கட் டவுன். தட்ஸ் த வேல்யூ ஆஃப் k 9 into 10 power 9. க்யூவை ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா ஹைட்ரஜன் ஆட்டம் பொறுத்த மட்டும் எலக்ட்ரான் தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ 1.6 into 10 to the power of -19 அதை ஸ்கொயர் பண்ணுங்கள். 2.56 into 10 power -38 divided by 2r. ஸோ இங்கே 1.6 எல்லாத்தையும் கட் பண்ணும்போது 4r equal to 9 into 10 power -10, r equal to 2.25 into 10 to the power of -10. கூட குறைய வேல்யூஸ் இருக்கலாம். 2 into 10 power -10ங்கிற ஆன்சர் சரி. ஏன்னா இதில் நியரஸ்ட் ஆன்சர்ஸுக்கு வேலை இல்லை, எல்லாமே 2.1 தான். அதோட 10 power எக்ஸ்பொனென்ஷியல் என்னங்கிறது தான் கணக்கு. அப்படி இருக்கும்போது இந்த கொஸ்டினுக்கெலாம் நம்ம டயத்தை வளர்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆன்சரை பற்றி நம்ம யோசிக்கவே தேவையில்லை. ஸோ 10 power -10 இஸ் த பேசிக் ஆன்சர் ஆப்ஷன் 2. இதெல்லாம் என் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் மிஸ் பண்ணதாக சொன்னாங்க. ஸோ வாட் டு டூ, எக்ஸ்பொனென்ஷியல்ஸை பொறுத்த மட்டும் யூ ஹாவ் டு ஆல்வேஸ் செக் தி க்ளோசஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் ஆப்ஷன்ஸ். ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் என்றைக்குமே க்ளோஸாக இருக்கா இல்லையாங்கிறத பார்க்குறது மட்டும்தான் நம்மளோட வேல்யூ. அப்படி இல்லை, க்ளோசஸ்ட் வேல்யூஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இதை தான் ஒவ்வொரு எக்ஸாம்லையும் எல்லாருக்குமே நம்ம சொல்கிறது. Okay, fine. The next one. Yeah, the final question. A uniform metallic wire having resistance 4 is bent into form a square loop. ஒரு 4 ரெசிஸ்டன்ஸ் இப்படி மாறிச்சுனாலே 1 1 1 1, அதாவது R டிவைடர் பை 4 மாறி இருக்கும். அதான் ஃபஸ்ட் திங். அதுக்கு நடுப்புற ஒரு ரெசிஸ்டர் இருக்குது. ஸோ வென்எவர் தேர் இஸ் அ கரண்ட் சப்ளை அப்படி பண்ணும்போதே இந்த 2 ohmsங்கிறது ஷார்ட் சர்க்யூட் ஆகிடும். அப்படி ஆச்சுன்னா எந்தெந்த சப்ளை, இது A, this is B, this is C,
this is D அப்படின்னா ஏவும் பியும் சீரியஸ் ஆகிடும். அதே போல் சியும் டியும் ஒரு சீரியஸ். ஏபி சீரியஸ் சிடி சீரியஸ், they are in parallel. அப்போ இங்கே 1 1 1 1 1 plus 1 is 2, bottom 1 plus 1 is 2. ரெண்டுத்தையும் parallel பண்ணுங்கள். நெட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 1 ohms. I which is equal to V by R. V ஓட actual value என்ன 2. 2 by 1 which is equal to 2 amps. So option 4. வேலை முடிஞ்சிச்சா? இதில் அந்த 2 ohmஸை நீங்கள் கட் பண்ணாமல் நான் சால்வ் பண்ணேன். ஏன்னா நம்ம அதையும் சொல்லணும் இல்லையா? ஸோ இங்கே 2, இங்கே ஒரு 2, அப்புறம் ஒரு 2. ஸோ அப்படி எடுத்து ஆர் நெட் எடுக்கும்போது 3/2 அப்படிங்கிற ஆன்சர் வந்துச்சு. அதாவது 2 divided by 3 அப்படிங்கிற ஆன்சர். Then the value of I equal to V divided by 2/3. V ஓட வேல்யூ 2, 2 divided by 2/3. இதை கட் பண்ணும்போது 3 ஆம்ப்ஸ்னு வந்துச்சு. 3 ஆம்ப்ஸுங்கிற ஆன்சர் ஆப்ஷனில் இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? நான் திருப்பி சம்முக்குள்ளார வந்து இந்த 2 ஷார்ட் சர்க்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் போட்டேன். 2 ஆம்ப்ஸுங்கிற ஆப்ஷனில் இருந்துச்சு. ஸோ அப்போ என்ன இருக்குன்னா அந்த நடுப்புற இருக்கக்கூடிய 2 ohmஸுங்கிறது ஆட்டோமேட்டிக்லி ஷார்ட் சர்க்யூட்டட். ஸோ தட் இஸ் வை ஐ ஹவ் காட் தி ஆன்சர் ஆஃப் 2 amps அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ ஃபைனலி வி ஹேவ் கம்ப்ளீட்டட். கிட்டத்தட்ட நீட் 2022, 23, 24, 25, இது 26. கிட்டத்தட்ட இந்த 23, 24, 25 மூணுமே நம்ம சால்வ் பண்ணும்போது ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் ரியாக்ஷன்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இட்ஸ் குவைஸ் ஈஸி ஆர் அப்படின்னு தான் என்னால் சொல்ல முடியுது. கிட்டத்தட்ட 30 to 40 கொஸ்டின்ஸே ஈஸிலி அட்டெண்டபிள். அது ஒவ்வொருத்தருக்கும் மாறலாம். பட் மினிமம் 30 கொஸ்டின்ஸ் இஸ் அட்டெண்டபிள் அப்படிங்கிறது தான் என்னோட ப்ரெடிக்ஷன். இது உங்களோட ப்ரெடிக்ஷன் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அனாலிசிஸ் சொல்லிட்டு இருக்காங்க. எப்போ நமக்கு ஃபிசிக்ஸோட கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுதோ, இஃப் த வேல்யூ ஆஃப் கட் ஆஃப் ஃபார் ஃபிசிக்ஸ் இன்க்ரீசஸ் ப்ராபப்ளி எக்ஸ்பெக்ட் அரௌண்ட் 600+ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்கிறத யூ ஜஸ்ட் டெல் மீ இன் யுவர் கமெண்ட்ஸ். அண்ட் எனி எக்ஸாம் இஸ் நாட் அட் ஆல் அன் எண்ட். ஏன்னா அது நிறைய பேர் பார்க்கும்போது கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், லாஸ்ட் லைன் வரைக்கும் வந்துட்டு மிஸ் ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேட்க முடியுது. பட் வேறு வழி இல்லையே, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி உலகம். அதனால் அதை பற்றி ஒன்றும் நம்ம சொல்ல முடியாது. தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ கீப் ட்ரையிங், கீப் ஆன் ட்ரையிங் அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். பிகாஸ் எதுவுமே ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ப்ராக்டிஸ், ஹார்ட் ஒர்க்குக்கு முன்னாடி எதையுமே நம்மளால் நிப்பாட்ட முடியாது. ஸோ ஹார்ட் ஒர்க்கை வந்து உங்களால் எதுவுமே ஸ்டாப் பண்ணாது. அதனால் ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. ஸோ கீப் ட்ரையிங், கீப் ஆன் ட்ரையிங் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் த கண்டென்ட், ஷேர் த கண்டென்ட், புட் யுவர் கமெண்ட்ஸ் இந்த கமெண்ட்ஸ் பாக்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். அண்ட் ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.